ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்கள் ரிலேட்டிவ்க்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் ஜெயா சமையல் வீடியோ போட மாட்டேற, சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, சமையல் வீடியோ போடு ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, சமையல் வீடியோ அதுக்கப்புறம் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா ஜெயா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஹெல்ப் பண்ண நினச்சா ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ஸ்டால் ஐடி தெரியலன்னு சொல்கிறீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள், ஜெயா சிவன்யான்னு தமிழில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஜெயா சிவன்யா தமிழில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டிருந்தீங்க, உங்கள் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு வந்து நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தயிர், கடலை மாவு, அரிசி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் தயிருங்க கிடைக்காது. இப்போ நான் தயிர்மே யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஜளி பிடிச்சிக்கல. பாப்பா என்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கால, அதனால் ஜளி பிடிச்சிக்கும். பாப்பா ஒரு 8 மாதம் போல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தயிர்லாம் போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். கடலை மாவும் அரிசி மாவு என்கிட்ட இருக்குது. அது கூட வேறு என்ன, கடலை மாவு அரிசி மாவு இருக்குது, அது கூட வேறு என்ன சேர்க்கணும், குளிர்மையாக எல்லா பொருள் வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா சில கம்மலில் சொல்லுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் லவ் ஸ்டோரி நல்லாயிருக்கு, இன்னுமே அவங்க லவ்வாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க இன்னுமே அந்த லவ் அவங்கள விட்டு போகலாம், நல்லா இது பண்ணுவாங்க. எவ்வளோ சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. எவ்வளோ தான் அடித்தாலுமே என்னோடய மாமியார் கல்யாணம் எப்படி 36 35 வருஷம் ஆகும் 2 பேரும் கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் என்னோடய மாமனார் அடித்து என் மாமியார் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஒன் டைம் கூட போனதே இல்லை. தனியாக போனால் 2 பேரும் ஒன்றா போவாங்க, 2 பேரும் ஒன்றா வருவாங்க. அவரை விட்டு ஒரு நாள் கூட அவங்க பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பாண்டிங் இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நிறையா வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சா தெரியும். வீடியோ லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, அதை பார்த்தா. ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பாப்பா 3 மணிக்கு எழுந்திரிச்சு என்னை தூங்க விடவே இல்லை. அதனால் நானுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு டீலாம் போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் இப்போ சாப்பாடு பண்ணியிருக்கேன். நைட்லேருந்து நல்லா செம்ம மழை, ஒரே மழை, இடி மழைமாக இருந்துச்சு. மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. வாசல்லாம் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்க மாட்டேது. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணணும். பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறா. சரி வாங்க இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் கம்மலில் கேட்டுருக்கீங்க, நான் கத்தி வச்சு பேசுகிறேன். பக்கத்து வீட்டு தம்பி சொல்கிறேன், எது கத்தி வச்சு பேசுகிறேன், பயந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறானே. நிறைய பேர் கம்மலில் கேட்டுறீங்க, சமையல் வீடியோ போடு ஜெயா, சமையல் வீடியோ போடு ஜெயா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்காண்டி இன்றைக்கி நான் சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கி, நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம், நம்ம ஊர் ஸ்டைல் சொல்ல முடியாது, ஒடிசாவும் நம்ம ஊர் ஸ்டைல் கொஞ்சம் மிஸ் பண்ணி சாம்பார் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு வடிக்கணும் தான். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. விறகு எடுக்கிறதுல இன்றைக்கி நான் சமைச்சேன். விறகு எல்லாமே நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். காட்டில் போயிட்டு முழுங்கில் மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அண்டல் கொடுக்கும், கரெக்டான சூப்பராக இருக்குமே, எரிய வைக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முழுங்கில் மரம். போய் காட்டில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி நானாக தான் எல்லாமே இது பண்ணேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. பாப்பாவை நான் தூங்க வச்சுட்டு வந்து ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு வந்தோம். மாமனாருமே இல்லை, மாமியாருமே வயல் வேலைக்கு போயிட்டாங்களா, வந்து பார்த்து ஓடணும், எங்கே பாப்பா எந்திரிச்சிட்டாலோன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பா நல்லா தூங்கிட்டு தான், அதெல்லாம் எந்திரிக்கல. போயிட்டு வந்து இது பண்ணி இவ்வளோ மரம் நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்யுது. நான் இன்றைக்கும் நான் காட்டுக்கு போயிருப்பேன். மழை பெய்யுது. மழை பெய்யாமல் விட்டுருச்சுன்னா நாளைக்கு போயிட்டு காட்டுக்கு போகணும். நாளைக்கு வந்து ராக்கி பூர்ணிமா, ரக்ஷா பண்டிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பண்டிகை நாளைக்கு ஒடிசால ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு அக்காலாம் வீட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கு தான் பாப்பாவுக்குமே நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். 6 மாதம் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு பழக வைக்க போகிறோம். சரி நம்ம சாப்பாடு வடிச்சிடலாம். சாப்பாடை வடித்து எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து இது சூடு ஆறுதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே வச்சா ஒரு மாதிரி கட்டு மாதிரி ஆகிடுமே, ஒரு மாதிரி இறுக்கமாக ஆகிடும். அதுக்காண்டி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் உளுர்ந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே காய்கறி எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்புமே நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம பருப்பு உல வச்சிடலாம். எல்லாமே சேர்த்துட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எந்த காயும் வதக்க தேவையில்ல. வதக்கி சாப்பிட்றதோட நல்லா அவிச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சரி நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து பருப்பு உல வச்சுட்டேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம். இது எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்கிறதுக்காண்டி இப்போ நான் கடைக்கு போகிறோம். சரி வாங்க கடைக்கு போகலாம்.
பாருங்க மாடை கட்டி போட்டு வச்சுருக்காங்களே. கடைக்கு போகலாம் இப்போது. மாமியார் ஆடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ கடைக்கு வந்துட்டோம். இங்கே இருக்குல்ல பெருசாக வீடு, இந்த வீட்டில் தான் கடை வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த ரிஜிஸ்டர் போட்டிருக்காங்களோ அதான் கடை வச்சுருக்க வீடு. என்னோடய மாமியார் வந்து பாப்பா பார்த்துட்டு வா வான்றாங்க. மாமியார் வயலுக்கு போகிறாங்க. ஆடு எடுத்து அங்கே கட்டி போட்டு, இது ரொம்ப அடங்க மாட்டுது இந்த ஆடு. வீட்டுக்குள்ளே திறந்து வச்சா அரிசி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதுக்காண்டி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டோம். இப்போ கடைக்கு போகலாம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த லட்டு. அவங்களுக்கு வந்து பாப்பாவை வந்து அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமே பாப்பாவை. பாப்பா வந்து லட்டு குட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பாப்பாவை. அதுக்காண்டி பாப்பாவுக்கு அந்த லட்டு நாளைக்கு ராக்கி புண்ணியமால, அதனால் பாப்பாவுக்கு லட்டு 2 எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குலோப் ஜாம் மாதிரி. வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். வீட்டுக்கு போகலாம். இந்த லட்டு தான் கொடுத்தாங்க. நான் பாப்பாவுமே கடைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். தூங்க வச்சுட்டோம். மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அதனால் அவளையுமே நான் கடைக்கு கூப்பிட்டு தான் போயிட்டு இருந்தேன். சரி நாங்கள் லட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போது. பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. காய் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். மாமியார் எனக்கும் கொஞ்சம் குழம்பு வேணும், வயலுக்கு சுடு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கடைக்கு போயிட்டுல வரக்குள்ளே சொன்னாங்க என்கிட்ட, கொஞ்சம் குழம்பு அதிகமாகவே பண்ணு, நான் சுடு சாப்பாடு எனக்கு வேணும், கொஞ்சம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்குமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்துச்சு, அதுவுமே போட்டிருக்கேன் பாருங்கள், சேர்த்துருக்கேன் பாருங்கள். பாவம் அவங்களும் மழை வர பெய்யுது, அந்த குளிர் டைமில் குளிருது, தண்ணியில் எனி டைம் இருக்காங்களா, அந்த கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்குமே ஜலி பிடிச்சிருக்குது. அதனால சரி அவங்களுக்குமே கொஞ்சம் நீ சுடு சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம் எடுத்து வச்சுட்டேன். நான் வடை சட்டியும் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டா என்கிட்ட நிறைய பணம் இல்லை, அதனால என்கிட்ட ஒரு 50 ரூபா போல தான் இருந்துச்சு. அதனால 20 ரூபா ஒரு பாட்டில் இருக்கும். இந்த பாட்டில் வந்து 20 ரூபா. அது எண்ணெய் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ கடுகு சேர்த்துலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் ஜீரகம் சேர்த்துட்ட பாருங்கள், நல்லா பொரியுதும். என்கிட்ட வந்து பணம் வந்து அம்மா வந்து போன வாரம் தான் ஒரு 1000 ரூபா போல் போட்டு விட்டாங்களே அம்மா எனக்கு. அந்த 1000 ரூபா வச்சு தான் இவ்வளோ செலவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 500 ரூபா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு சாப்பாடு இதெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் பொருட்கள்லாம். அதுக்காண்டி நான் தனியாக 500 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். அம்மா கொடுத்த 1000 ரூபாயில் 500 ரூபா செலவு பண்ணிவிட்டு 500 ரூபா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். ரசம் வச்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது எனக்கு. ஆனால் புளி இல்லை, கிடைக்கவே மாட்டேது உண்மையாலுமே புளி. பெரிய பெரிய மார்க்கெட்டு தான் புளி கிடைக்குமே. இதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சாம்பாருக்கு ஒரு பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெருங்காயத்தூள்லாம் அங்கே கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? சுத்தமாக கிடைக்காது இங்கே. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் குழம்பு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துடலாம். இந்த இடத்த எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கரெக்டான பார்த்தோம் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு இந்த இடம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ்ஸு துவைச்சிட்டு நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வைக்கணும். சரி வாங்க இதை வீட்டுக்குள்ள தூக்கி எடுத்து வச்சிடலாம். பாப்பா வந்து பக்கத்து வீட்டு பையன் தூக்கிட்டு போயிருக்காங்க வெளியில், நான் கூப்பிடணும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சுடு தண்ணி வைக்கணுங்க. பாப்பா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். சரி வாங்க இப்போ குளிக்க போகலாம். பாப்பா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு தான் பார்த்துருப்பா, அவகிட்ட தான் நான் கொடுத்துட்டு போகிறேன். அவள் பார்த்துப்பா. அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம். நான் வீட்டில் யாருமே இல்லை, அதுக்காண்டி அவள்கிட்ட கொடுத்துட்டு போவேன். ஒரு வழியாக ட்ரெஸ்லாம் முடிச்சு நாலுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவை குளிக்க வைக்க போகிறோம். பார்த்தீங்களா அவள் எப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க பாப்பா குளிக்க வச்சுலாம். தண்ணியும் நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிஞ்சு இப்போ தான் நான் சாப்பிட போகிறோம். பாருங்கள் சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கோம். பொரியல்லாம் எதுவுமே பண்ணல, இதை வச்சு நான் சாப்பிட்ருவேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமியாருக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறமா அவங்க வயலுக்கு காலையிலே போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் உங்ககிட்ட. சரி வாங்க இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டைம் கரெக்டாக இப்போ 10:30 மணி ஆகுது. காலை சாப்பாடே எனக்கு 10:30 மணிக்கு 11 மணி அப்படி யாரும் டெய்லி எனக்கு. சரி வாங்க சாப்பிட்றலாம். நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பாப்பா அழுதான்னு உட்காந்துட்டுங்க. பாருங்கள் பாம்பு 5 நிமிஷம் என் காலை கடிச்சிட பார்த்துச்சு. இப்போ எங்கே போகுது பாருங்கள். ரொம்ப பயந்துட்டேன் நான். எல்லாமே பார்த்துருப்பீங்க. சாம்பார்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரலான்னு வந்தேன். பாம்பு வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் என்னை கடிச்சிருக்க பார்த்துச்சு. நான் இங்கே இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பாப்பா, இந்த இடத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். பாப்பா காலை இங்கே கீழே போட்டு பாப்பா மடியில் உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருந்தால, சரி வெளியே கோழிலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்து இங்கே தான் உட்காந்துட்டு அந்த சைடு பாம்பு இப்படின்னு வந்துச்சு. எனக்கு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி காட்டுறது அப்படி காட்டு. சரி நம்ம என்ன பாம்புன்னு தெரியாதுல்ல,
ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ மாமனார்ட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் மாமனாருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். அவங்களே வந்துட்டாங்க, 2 பேருமே வந்துட்டாங்க வயல் விட்டு. அப்புறம் நான் சொன்னேன் அந்த மாதிரி பாம்பு வந்துருச்சு, எனக்கு கடிச்சிட பார்த்துச்சு அப்படின்ன பாரு. அந்த பாம்பு கடிக்காது, அது எந்த பாம்பு கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. காட்டின ஃபோட்டோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஃபோட்டோ காட்டினோம். ஃபோட்டோ காட்டினவொன்னே சொன்னாங்க, இது இந்த பாம்பு கடிக்காது, நீ பயப்பட வேணாம், நிறையா இருக்குது வரும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கடிக்காது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ இப்படி நம்ம பயந்துட்டோம். எல்லாத்தையும் தூக்கி கடைசி பாப்பாவை தூக்கிட்டு ஓடிட்டேன் வெளியே. நான் அதை அடிக்க கூட இல்லை, அடிச்சா எனக்கு இது வரைக்கும் பாம்பெலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னு தூக்கி கடைசிட்டு நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் மாமனார் என்னை பார்த்துட்டு ஏன் சொல்லி கத்திட்டு ஓடியாந்தாரு. வந்து இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னால் அதெல்லாம் பயப்படாது, அந்த பாம்பு கடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சோம். சாம்பார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பையன் பாப்பாவை வச்சு விளாண்டுட்டு இருந்தான்ல, அவளுக்குமே கொஞ்சம் கொடுத்தா, அவனுமே வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு, அவளுமே சித்தி நீ என்ன குழம்பு வச்சாலும் எனக்கு கொஞ்சம் கொடு சித்தி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் என்ன குழம்பு பண்ணாலுமே சரி, அவள் வந்து எனக்கு கேட்பா, நான் நானுமே கொடுப்பேன். ஒரு நல்ல எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாள், பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள், நல்லா இது பண்ணுவாள். ஒரு நல்ல இதான பொண்ணு அவள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளே. பாப்பா எவ்வளோ அழுதாலும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். நாங்கள் மரம் எடுக்கிறது போகிறது கூட பாப்பா நானும் அவள் தான் போனோம், எனக்கு தூக்கி விட்டா நல்லாவே இது பண்ணுவாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாப்பா எழுந்துட்டா, அவங்க தாத்தா கூட விளாண்டுட்டு நிற்கிறா. பை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயம் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.